ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சிவகுமார். சொன்னோம்ல, இப்போ வந்து ஜேடிபி டோக்கனில் வந்து ஆசிஸ் டோக்கன் அந்த ரெஃப்ரெஷ் டோக்கனில் தான் வரும். உங்களுக்கு 2 டைப்பாக வரும். இப்போ வந்து ஆசிஸ் டோக்கன் பார்ப்போம். ஆசிஸ் டோக்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ நாள் ஆசிஸ் பண்ணுறீங்க, அந்த நம்ம வந்து ஒரு லிமிட் வச்சுப்போம். ஓகேவா? ஆசிஸ் டோக்கனுக்கு ஒரு சர்டன் டைம் 1 டே அந்த மாதிரி இருப்போம். இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்லாம் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஒரு நாள் ஆறல முடியும். ஆனால் அந்த லாகின் வந்து இதாகிடும். இன்னொரு அந்த வெப்சைட் போனோம்னா நீங்கள் வந்து திரும்பி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேப்பா? இது வந்து ஆசிஸ் டோக்கன் இந்த இவ்வளோ லிமிட்டுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அது லிமிட்டுக்கு தான் அந்த ஆசிஸ் தரணும். அடுத்து வந்து ஆசிஸ் தரணும், அந்த வெப்சைட் தரக்கூடாது. அடுத்து நீங்கள் அகைன் வந்து சென்சிட்டிவான வெப்சைட்லேருந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் இந்த ஓட்டர்ஸ் ஐடி, அடுத்து வந்து ஆதார் கார்டு, அந்த மாதிரிலாம் ரொம்ப இருக்கும். இந்தமாரி தான் நம்ம ஆசிஸ் டோக்கன் ரொம்ப யூஸ் பண்ணி கம்மியான டைம் வைப்பாங்க. நம்ம ரொம்ப அதிகமாக வைப்போம் மேக்ஸிமம். அடுத்து வந்து இதில் வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன் இருக்குது. ரெஃப்ரெஷ் டோக்கன்னா இந்த ஆசிஸ் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக எப்போ வந்து ஆசிஸ் டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட டோக்கன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். ரெஃப்ரெஷ் மீன்ஸ் அந்த டோக்கன் வந்து புதுப்பிக்கும், வித்தியாசமாக புதுப்பிச்சு அதோட ஆசிஸ் டோக்கனாக நம்ம வந்து அதை மாற்றிக்கிறோம். ஓகேவா? இது மேக்ஸிமம் நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணணும். இந்த யூஸர் வந்து எவ்வளோ நாள் இந்த வெப்சைட்டில் இருக்கலாம், எந்த ஆசிஸ் தரலாம், எவ்வளோ நாள், அடுத்து திரும்பி வெரிஃபை பண்ணணுமா வேணேன், அந்தமாரி டைப் ஆஃப் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. அதேமாரி தான் சேம் லைக் திஸ் ரெஃப்ரெஷ் டோக்கனும். இது எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அதேமாரி இவங்க வந்து ரெஃப்ரெஷ் டோக்கன் தான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். அந்த ஆசிஸ் டோக்கன் வந்து புதுப்பிச்ச மாதிரி ஆகிடும். புதுப்பிச்சு வித்தியாசமாக ஒரு மாடிஃபை பண்ணி கொண்டு வருவாங்க. இது ஒரு ரெஃப்ரெஷ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து லாக் அவுட் பண்ணுவாங்க. லாக் அவுட் மீன்ஸ் வந்து அந்த டோக்கன் அழிச்சிடுவாங்க. அடுத்து வந்து அந்த டோக்கன் அழிச்சு வேறு இன்னொரு லாகின் பண்ண வைக்கும். இதேமாதிரி தான் இந்த டோக்கன் மொத்தம் அழிச்சு அந்த ஸ்டோர்லேருந்தோ அல்லது ரெடாக்ஸ் ஸ்டோர்லேருந்தோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்தோ வந்து ஈஸியாக அழிச்சிடுவாங்க. நம்ம இப்போ வந்து இந்த டோக்கனில் நம்ம டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து மாறிட்டு அப்டேட் மாறிட்டே இருக்கும். நம்ம வந்து ரிடாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவோம் அல்லது லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணுவோம். இந்தமாரி இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்னும் டேட்டாபேஸ் போட்டு நம்ம பண்ணதே இது வந்து டேட்டாபேஸ் தேவையில்லாமல் செக் பண்ண அகைன் செக் பண்ணக்கூடாதுன்னா செக் பண்ண வச்சுருக்குது. இன்னொரு இதை போய் டேட்டாபேஸ் போட்டு இதுன்னு எடுத்துனா கொஞ்சம் நமக்கு வந்து தேவையில்லாத அர்த்தமில்லாமல் ஒரு பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக இது வந்து ஆசிஸ் டோக்கன் அண்ட் ரெஃப்ரெஷ் டோக்கன், அடுத்து வந்து லாக் அவுட் டோக்கன் இல்லை, லாக் அவுட் வந்து நம்ம வந்து இப்போ அழிக்கிறதுக்கு வச்சுருப்போம். அழிக்கிறது மீன்ஸ் வந்து டெலிட் பண்ணுவாங்க அந்த ஆசிஸ் டோக்கனையும் அண்டு ரெஃப்ரெஷ் டோக்கனையும் ரெஃப்ரெஷ் பண்ணி புது டோக்கனை சர்வர் கொடுக்கும். ஓகேவா? அதாச்சும் நம்ம வந்து அகைன் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.